பிஹேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், 2025 வரப்போகுது. ஸோ எந்தெந்த ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த 2025 எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் சார்? உலகெங்கும் வாழும் பிஹேன் பக்தி நேயர்களுக்கு நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் எல்லா நற்பலன்களையும் வாரி வழங்கணும்னு அந்த தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் 2025ஆம் வருஷம் பொது பலன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆண்டு ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் ஒரு பெரிய மாற்றத்தை அரசு கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருள் வாங்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும். ஃபினான்ஷியல் ஃப்ளோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்கக்கூடிய விஷயம். சூரியன் சந்திரன்கிற 2 கிரகங்கள் பேருமா ஒளி கிரகங்கள் பேர். சூரியன் சந்திரன் எங்கே இருக்குது? வானத்தில் இருக்குது இல்லையா? அதனால் வானியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உலகம் நிறைய சாதிக்கும். இப்போ விண்வெளி சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் இந்தியாவும் முன் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தைரியம், எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் ஒரு பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய யோகம் இதெல்லாம் பெண்களுக்கு வருது. குழந்தை பிறப்பு இந்த ஆண்டு கொஞ்சம் குறையும். உலக அளவிலேயே குழந்தை பிறப்பு குறையும். எதில் மக்கள் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆக போகுது. இந்த வருஷம் 3 கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. ஒன்று சனி பயிற்சி. மார்ச் 29ஆம் தேதி நைட்டு 11 மணி 1 நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். சனி பயிற்சின்னு சொன்ன உடனே நமக்கு அதோடைய தாக்கம் தெரியும். இரண்டாவது, குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சி அடைகிறார். ராகுக்கு எது பயிற்சி வருது, அது மே மாதம் 18ஆம் தேதி. இந்த 3 பயிற்சிகளை வச்சு பார்க்கும்போது இந்த மே மாதம் வரைக்கும், அதாவது மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சது மே மாதம் ராகுக்கு எது பயிற்சி வரைக்கும் இருக்கக்கூடிய 50 டேஸ் வச்சுக்கோங்களேன். இதில் இந்த சனி ராகுவுடைய சேர்க்கை இருக்குது. இது கடுமையான இயற்கை பாதிப்புகளை, அது அதிக மழை பொழிவாக இருக்கலாம், இல்லை மழை இல்லாத வறட்சியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இயற்கை பாதிப்புகளாக இருக்கலாம், பூகம்பங்களாக இருக்கலாம். இப்படி இயற்கை பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம். ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு பஞ்சநாதன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். நிலநடுக்கம் வந்திருக்குமே வருதுன்னு. நிலநடுக்கங்கள் வரும், நல்லா இருக்குன்னு பொதுவாக வாழ்த்துறோம். ஆனால் இந்த ஆண்டு நிலநடுக்கங்களோ இயற்கை சீற்றங்களோ அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் மக்களுடைய வாழ்க்கையில் வாங்கும் திறன் கூடுதே. அந்த வகையில் இந்த ஆண்டு நல்லா இருக்கும். ஓகே. ஸோ 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு ராசிக்காரர்களுக்கும் இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். அந்த வரிசையில் முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசிக்காரங்க தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்க. எந்த ஒரு ஃபீல்டுலேயும் அவங்களுக்கு தானாக உழைச்சிக்கிட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்க. ஒரு சுறுசுறுப்பு, ஒரு வேகம், அப்படிப்பட்ட இயற்கையிலே இப்படி வேகம் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு அந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் வரார். ஒரு பெரிய யோகம் என்ன கேட்டிங்கன்னா, சரராசியில் வரக்கூடிய செவ்வாய் நல்ல கார் வாங்குகிற யோகத்தை கொடுப்பார். 2 வீலர் வாங்கணும் ஒரு யங்ஸ்டர் நினைக்கிறாரு, ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த வருஷம் உண்டு. இவங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்குதா, 2வது ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். குரு பகவானுக்கு காசு பணம் கொடுக்குறவர் அவர் தான். அவரே உட்கார்ந்துருக்காரு, இவங்களுக்கு பக்கா பலமாக இருக்காரு போது நல்ல காசு பணம் இருக்கும் பாருங்க. அப்படி ஒரு சூப்பரான நிகழ்வு இந்த வருஷம் இருக்குது. ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு பண வருமானம் வேணுமோ அது வந்துடும். இவங்களுக்கு பாக்கியாதிபதியும் அந்த குரு பகவான் தான். அவர் மே மாதம் டிரான்சிட் ஆகிறாரு மிதுன ராசிக்கு. அப்படி அவர் போன பிறகு பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிற யோகம் நிறையவே இருக்குவார். நல்ல புகழ் வரக்கூடிய யோகம் மேஷராசிக்காரங்களுக்கு வரும். அவங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியத்தில் நல்ல புகழோடு இருக்க போகிறாங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி அந்த மெர்க்குரி இவங்களுடைய தனுசு ராசியில் போய் உட்கார்றதுனால இவங்களுக்கு கல்வியில் நிபுணத்துவங்கிறாங்க. எந்த ஃபீல்டு படிக்கிறாங்களோ அந்த ஃபீல்டில் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய யோகம், அந்த கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சியை நோக்கி 2025 அவங்களுக்கு இருக்க போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அரசியல்வாதிகள், மேஷராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் நல்ல புகழ் பெறுவார்கள். அரசு அதிகாரிகள் அவங்களுக்கு பதவி உயர்வு இது கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. லாபத்தில் சனி சுக்கிரன் இருக்கிறது ஒரு பெரிய உற்சாகமான விஷயம்.
சனியும் சுக்கிரனும் பொதுவாக ஜாதகத்தில் சேர்ந்தாலே நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் செல்வ செழிப்பு அதிகரிக்கும்னு. இவங்களுக்கு லாபத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை இந்த ஆண்டு நல்ல வகையில் உங்களுக்கு செல்வ செழிப்போடு இருக்க போகிறீங்க மேஷராசிக்காரங்க. அப்போ சூப்பராக இருக்குது. எந்த வகையில் நாங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஹெல்த்தை பாருங்கள். 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், ஹெல்த்தை பார்த்துக்கிடணும். அதே கேது பகவான் மே மாதம் டிரான்சிட் ஆகி 5th ஸ்தானத்துக்கு போகிறாரு. ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சில பழக்க வழக்கங்கள் நண்பர்களால் ஏற்படும், அதில் கவனமாக இருந்துக்கணும். யாரை வழிபட்டால் இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி பெருமாளை வழிபடணும். முடிந்தால் நடந்து போய் வழிபடணும். அப்படி வழிபட்டுட்டு வரும்போது பெரிய வளர்ச்சி மேஷராசிக்காரங்க இந்த ஆண்டு பெற போகிறாங்க. அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? ரிஷபராசிக்காரங்கம்மா பொதுவாகவே எந்த கலையினாலும் கலையில் நம்பர் 1 வரக்கூடிய ஆள். அவர் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டு கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய யோகம் உண்டு. அந்த 10ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்கக்கூடியது கலைத்துறையில் ஒரு பெரிய வளர்ச்சியை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது அவங்க தொழிலில். இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அதில் சில ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்க வேலையை விட்டு போய் திண்டாடுறது அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சார் நல்ல வேலையில் இருந்தோம் சார், திடீர்னு வேலையை விட்டு போய் சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு. இப்போ இவங்களுக்கெல்லாம் பெரிய லாபம். சனி பகவான் 11th பொசிஷனுக்கு வராரு. அவங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு அப்படி வராருனாலே வேலையை கொடுப்பாரு, வேலையில் ப்ரமோஷன் கொடுப்பாரு. நமக்கு கீழே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பல பேர், அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க, நம்மளை கன்சிடர் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது பாருங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு பக்கம் குரு பகவானுடைய அனுக்கிரகம் ராசியிலேயே உட்காந்துருக்காரு. அப்போ பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு ஏற்கனவே முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கோம். 2024லேயே அவங்க ஒரு பெட்டரான ஸ்டேஜை பிள்ளைகள் வாழ்க்கையில் பார்த்துருப்பாங்க. அவங்க மகளுக்கு கல்யாணமோ மகனுக்கு வேலை இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் ஃபேமிலியில் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். 2025 செகண்ட் ஹாஃப் பெரிய அளவுக்கு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுக்க போகுது. இவங்களுக்கு என்னென்னா இவங்களுடைய பிரதர்ஸோட கொஞ்சம் ஒற்றுமையாக போய்கிடணும். ஏன்னா 3ல் செவ்வாய் நீச்சமாக இருக்காருன்னு சொல்லும்போது உடன் பிறந்தவர்களோட சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக போகணும். என்ன பெரிய லாபம் கேட்டிங்கன்னா பூமி லாபம் உண்டு. இந்த பழைய சொத்து இருக்கும், அப்பா வாங்கி வச்சுருப்பார், தாத்தா வாங்கி வச்சுருப்பார், அந்த சொத்துக்களை விற்க முடியாமல் இருந்திருக்கும். இந்த வருஷம் அந்த சொத்துக்களை விற்க முடியும். அப்போ பழைய சொத்துக்களை விற்றுக்கிட்டு புது சொத்து வாங்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு கூடி வந்துடுது. நிறைய பேருக்கு 11th இருந்த சனி வருது மட்டும் இல்லாமல் அந்த ராகு வேறு ஆரம்பத்தில் 11th பிளேஸில் இருப்பார், அப்புறம் தான் 10th பிளேஸுக்கு போகிறாரு. அப்படி போனால் ஃபாரின் யோகம் கூடி வரும். அப்போ பெரிய பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. 8th பொசிஷனில் புதன் போய் உட்கார்றாரு. அப்படின்னா பிஸ்னஸில் சில தடைகள் இருக்கும், அதை பற்றி இவங்க கவலைப்படவே வேண்டாம். பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு முன்னேறிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் அப்பாவுடைய ஒரு தொழிலை பையங்க எடுத்து பண்ணுவாங்க, அதில் நியூ டெக்னிக்ஸை பயன்படுத்துவாங்க. அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் இவங்க நல்ல அளவுக்கு முன்னேற போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு பிஸ்னஸும் நல்லா இருக்குது. இந்த ஆண்டு ஸோ செல்வ வளம் நல்லா இருக்குது, கல்வி நல்லா இருக்குது, தொழில் ரீதியாக நல்லா இருக்குது, வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷனுங்கிற விஷயமும் வருது. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் 2025 நல்லா இருக்குது. இந்த வருஷம் இவங்க யாரை வழிபட்டால் இவங்களுக்கு நன்மைகள் பெருகும் கேட்டிங்கன்னா, கருமாரி அம்மன். எங்கெல்லாம் சர்ப்ப கிரகங்கள் இருக்கோ அந்த சர்ப்ப கிரகங்களை சென்று வழிபட. அதுபோக கருமாரியம்மனை வழிபடும்போது இவங்க நினைக்கக்கூடிய காரியத்தில் ஒரு சக்ஸஸ் ஆகிறது இந்த வருஷம் இறுதிக்குள்ளேயே இவங்க பார்ப்பாங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி சேர்ந்துடும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசின்னு சொன்னாலே கலகலப்புமா. மிதுன ராசினாலே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு தன்மை, அற்புதமான மனிதர்கள்மா. நீங்கள் ஒரு மீடியாவில் பாருங்கள், இல்லை லாயர்ஸாக இருக்கிறவங்கள பாருங்கள், டீச்சர்ஸாக இருக்கிறவங்க பாருங்கள், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்கிறவங்கள பாருங்கள், எல்லாருமே நிறைய மிதுன ராசின்னு இருக்கும். ஒரு இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் சண்டை கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு மிதுன ராசியை சேர்ந்தவராக இருக்கார் வச்சுக்கோங்களேன், இவர் போய் என்ன பண்ணுவார், அங்கே சமாதானம் பண்ணி வச்சுக்குவார். அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் சமாதானம். ஒரு பெரிய ஜட்ஜஸாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி உள்ளவங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ புதன் பகவான் ஃபஸ்ட்டு டேயே இவங்களுக்கு 7th பொசிஷன் போகிறார். அப்போ அவங்களுடைய ஒரு மீடியா துறையில் இருக்காங்கன்னா மீடியா துறையில் டாப்பில் வருவாங்க. இல்லை ஒரு எழுத்தாளராக இருக்காங்கன்னா நல்ல புகழ் பெறுவாங்க. அவங்களுடைய படைப்புகள் நல்ல வெளிச்சத்துக்கு சேரும். ஏன்னா வெளிச்ச கிரகம் சூரியன் கூட இருக்கார். அதே மாதிரி தைரியம் இருக்கும். இந்த ஆண்டு முழுக்கவே நான் இதை சாதிப்பேன் சொல்லிட்டு அவங்க இறங்கலாம். ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டே அவங்க ஓடிக்கிட்டு இருக்கலாம். பெரிய அளவுக்கு அதில் அச்சீவ் பண்ணக்கூடிய யோகம் அவங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி சுக்கிர பகவானும் சனியும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது மிதுன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு மிக அதிர்ஷ்டம்.
ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் கம்பெனிலேருந்து உங்களை ஃபாரினுக்கு அனுப்புவாங்க. ஒரு பெரிய எதிர்காலம் உங்களுக்காக உதயமாகிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக மிதுன ராசிக்காரங்க பலருக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு 90s கிட்ஸ் நிறைய ஒரு கவலையில் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இந்த ஆண்டு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போகுது. அப்படிப்பட்ட ஒரு யோகம் கூடி வருது. மிதுன ராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் மிதுன ராசியை சேர்ந்தவங்க கல்யாண பருவத்தில் இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் கூடி வந்துடுது. மிதுன ராசிக்காரங்க ஃபேமிலியில கல்யாணம் ஆகாமல் தவிச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். ஏன்னா 5 கூடைய சுக்கிரன் 9 ஒரு திரிகோண ஸ்தானாதிபதி இன்னொன்றில் போய் இன்னொரு திரிகோண ஸ்தானத்தில் உட்கார்றாருனாலே அது வெற்றி தான். பெரிய அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், நல்ல கல்யாண விஷயம் அப்படின்னு அருமையாக கூடி வரக்கூடிய ஒரு யோகம் அந்த மிதுன ராசிக்கு இருக்குது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். யாகாவாராயினும் நாகாக்கன்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பள்ளிக்கூடத்தோடு மறந்துடக்கூடாது. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த வருஷம் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா பெரிய சக்ஸஸ் வரும். இந்த செவ்வாய் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பகைவர்கள் அவங்கள குறிக்கக்கூடிய பிளானட் அது. அப்போ இவங்களுக்கு பகைவர்கள் ஒரு வட்டமிட்டுக்கிட்டே இருப்பான். எப்படா இவன் கொஞ்சம் அசந்துருவான், இவனை அடிச்சிடலாம் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டதும் இந்த வருஷம் ரொம்ப தேவை. ஆனால் எந்த எதிரியும் உங்களை ஜெயிக்க முடியாது. 10ல் ராகு போய் உட்கார்ந்துருவார். இந்த உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அவர் 9ஆம் இடத்துக்கு வராரு. 9 சனி 10க்கு போகிறாருக்கும் போது ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்க. உங்களை கீழே வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க வீழ்த்த முடியாது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படி நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. எதிரிகள் வீழ்ந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அருமையான முறையில் மிதுன ராசிக்கு கூடி வருதுங்கிறது ஒரு பெரிய யோகம். அதே மாதிரி படிக்கக்கூடிய படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகம். ஆல்ரெடி வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சா பரவாயில்ல நினைக்கிறவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும். சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது மிதுன ராசிக்காரர்களுக்கு. காரணம் இவங்களுக்கு கல்யாணத்தை குறிக்கக்கூடியவர் இவர்களுக்கு குரு பகவான். அந்த குரு வருஷ துவக்கத்தில் வக்கரமாக இருக்கார், 12ஆம் இடத்துல இருக்கார். கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்களோங்கிற அளவுக்கு பல குடும்பங்களில் பிரச்சனை இருக்குது. பட் டெஃபினட்டாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், இந்த ஆண்டு விவாகரத்து வராது. 4ல் கேது உட்கார்ந்துருக்காரு, விவாகரத்தை தரமாட்டார். அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அந்யோன்யம் ஏற்பற்றும். அதுவும் குரு உங்களுடைய ராசிக்கு வந்த பிறகு பெரும் புகழ் உங்களுக்கு காத்திருக்கு. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி, அது எஜுகேஷனாக இருக்கட்டும், பணப்புழக்கமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்களும் ரொம்ப சூப்பராக வரப்போகிறாங்க. நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சேஞ்ச் ஆஃப் ஜாப் இருக்குது. ஸோ அஷ்யூர்டு இயர் இந்த இயர் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் நீங்கள் காண போகிறீங்க. 2025 உங்களுக்கு யோகமான வருஷம். அப்போ இந்த வருஷத்தில் இன்னும் எனக்கு நிறைய வெற்றிகள் வேணும் சார். நான் என்ன பண்ணினா எனக்கு வெற்றிகள் கிடைக்கும்னா, நீங்கள் சிதம்பரம் நடராஜனை வழிபடணும். ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் வழிபடணும். அதில் தான் சூட்சும ரகசியமே அடங்கியிருக்கு. திருவாதிரை நட்சத்திரம் என்று வழிபட்டால் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே வெற்றி தான். அதுலேயும் உங்களால் அப்படி அடிக்கடி போக முடியல சிதம்பரத்துக்குன்னா, நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷ நேரத்திலையும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் வில்வம் வாங்கி கொடுங்க. இந்த ஆண்டு வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை உச்சத்தை தொடக்கூடிய வருஷமாக 2025 இருக்க போகுது. கடகம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? மறுபடியும் கடகராசிக்காரர்களுக்கு வருஷம் துவங்கும் போதே சூப்பராக துவங்குது. என்ன வகையில் யோகம் கேட்டிங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியே செவ்வாய். எப்பெல்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலைமைக்கு வராரோ அப்போல்லாம் நல்ல பொசிஷன் போய்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் துவங்கும் போதே அந்த செவ்வாய்ங்கிறவங்க இவங்களுடைய ராசியிலேயே உட்காந்துக்கிட்டு தான் வருஷம் துவங்குது. இந்த செவ்வாய் யார்? போன ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா, பொதுவாகவே நம்ம சொல்கிறோம் ஜோதிடத்தில், போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தா இப்போ உனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகுதுப்பா. போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருந்தால் அந்த பாவத்தை இப்போ நீ அறுவடை பண்ணுற அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்லும்போது இவர்களுக்கு புண்ணியத்தை குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய் யோகாதிபதி ராசியில் உட்காந்துட்டாரே, அப்போ பெரிய அளவுக்கு சக்ஸஸ் காத்திருக்க. இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஆண்டு அதில் சக்ஸஸ் காட்டாமல் விட மாட்டாங்க. இவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா வேலையில் ஒரு உயர்ந்த வெற்றியை பெற்றே தீர்வாங்க. அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குமா இப்போது. இந்த அஷ்டமத்து சனி பீரியடில் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு பேர். அந்த சனியில் மாட்டிக்கிட்டு என்னையா எனக்கு வேலை போயிடுச்சு, ஒரு நிம்மதி இல்லை, குடும்பத்தில் அண்ணன் தம்பி தகராறாக இருக்குது, சொத்து தகராறாக இருக்குது, ஒய்ஃப்கிட்ட போய் நிம்மதியாக பேசிகிட்டு இருக்கலாம்னா அங்கேயும் தகராறு வருது, யார்கிட்டையும் பேச முடியலையே, ஆஃபீஸ்லேயும் நிம்மதி இல்லையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ராஜயோகம் பிறக்குது. ராஜயோகம் பெறக்கூடிய ராசி கடக ராசி. அப்போ அவங்களுக்கு இந்த செவ்வாய் உட்கார்றதுனால உங்கள் தொழில் சார்ந்த ஒரு பெரிய வெற்றி இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ரொம்ப நல்லா ஜெயிச்சுட்டு வருவாங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடச்சிடும். கடகராசிக்காரங்களுக்கு முருகனுடைய அருளால் கிடைக்கும்.
இப்போ பல பேர் வரவங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு. ஒரு முருகன் பரிகாரத்தை சொல்கிற வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த முருகன் பரிகாரம் பூச நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. சில குழந்தைகள் பிறக்கும்போதே முருகனுக்கு பூசம் விசேஷம் பாருங்க. அந்த தைப்பூசம்லாம் இவ்வளோ பிரமாதமாக சொல்கிறோம். அந்த பூச நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறக்கும். சஷ்டி திதியில் குழந்தைகள் பிறக்கும். முருகனுடைய அருளால் குழந்தை பிறக்குதுன்னு அர்த்தம். முருகனுக்கு விசேஷம் கந்த சஷ்டி பாருங்க. எல்லாரும் சஷ்டி விரதம் இருப்பாங்க. அந்த சஷ்டியில் குழந்தை பிறக்குதுன்னா முருகன் அருள்னு அர்த்தம். அப்படியெல்லாம் இப்போ நம்ம சொல்கிறோம், இப்படி குழந்தை பிறக்குங்கிறோம், அப்படி பிறக்குது, அதனால முருகனுடைய அருள் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். கடகராசிக்காரங்களுக்கு அப்படி நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. 6ஆம் இடத்துல புதன் உட்காந்துட்டார். கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிறு பிரச்சனை இருக்கும். எது செமிக்குமோ அதை சாப்பிடணும். வயசான காலத்தில் செமிக்காத உணவுப் பொருளை சாப்பிட்டுட்டு இரவு நேரத்தில் தூக்கம் வரலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரியான சாப்பாடை சாப்பிடுங்க. வயிறு உபாதைகளை தவிர்த்துக்கிடுங்க. குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நிறைய கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இந்த ஆண்டு தங்கம் விலை கடுமையாக கூட போகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் கடகராசிக்காரங்க ஏற்கனவே தங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேகரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நிறைய வாங்கி வைக்கலாம். செகண்ட் ஹாஃபில் நிறைய தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கூடக்கூடிய ஆண்டாகவும் இருக்குது. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். லாங் டேர்ம் ஷேர்ஸ் வாங்கலாம், இன்ட்ரா டே வாங்க வேண்டாம். அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஜுகேஷன் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அப்போ 2025 கடகராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா திருத்தணி முருகன். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை ஒருத்தன் அப்படின்னு அந்த முருகப்பெருமானை கும்பிடும்போது பெரிய பெரிய வெற்றிகள் 2025 உங்களுக்கு சேரப்போகுது. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்றைக்கே ஒரு தைரியம், எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம். ஒரு காட்டுக்கு ராஜான்னு யாரை சொல்கிறோம்? சிங்கந்தம்மா ராஜா. எதுலேயுமே அந்த சிங்கம்தான் சிம்பல். சிம்ம ராசிக்கு சிம்பலே சிங்கம். எந்த ஒரு விஷயத்திலும் அப்படி அலப்பாஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த காரியத்தை சாதிச்சு தீரணும்னு யாரை கண்டும் பயம் கிடையாது. அதை ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டுங்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு வேகம் உடையவங்க, தைரியம் உடையவங்க அந்த சிம்மராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டு சூப்பராக பிறகு. சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய சக்ஸஸ். எப்படி ஒரு சக்ஸஸ் கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு 5ஆம் இடத்துக்குரிய குரு 8ஆம் இடத்துக்குரிய குரு இப்போ லாபத்துக்கு போக போகிறார். இவங்க செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் ஒரு டெம்பரரியாக தொழில் செய்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து ஒரு நல்ல தொழில், நல்ல கம்பெனி இந்த ஆண்டு உங்களுக்கு கிடச்சிடும். அப்போ இவங்க ப்ரொஃபஷனில் ஒரு பெரிய முன்னேற்றம் வந்துடும். மீடியா துறையில் உட்காந்துருக்காங்க வச்சுக்கிடுங்க, இவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல புதன் சிம்மராசிக்காரங்களுக்கு. அப்போ அந்த யோகம் இருக்குது. அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சரிக்குது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய வளர்ச்சி அவங்களுக்கு இருக்குது. நிறைய சிம்மராசிக்காரங்க இந்த வருஷம் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. லவ் ப்ரப்போஸ் ஆல்ரெடி பண்ணினவங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைச்சி பேரண்ட்ஸோடைய எதிர்ப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அந்த எதிர்ப்புகள் விலகி பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. ஸோ காதலில் வெற்றின்னு சொல்லக்கூடிய ராசி சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அருமையான நேரம் இது. இப்போ இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி வந்துடுது. நிறைய தடைகள், அஷ்டமத்து சனி வருதுன்னு எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அஷ்டமத்து சனி இருக்கும்போது கவலைப்படவே வேண்டாம். வேலை மாற்றத்தை கொடுக்கும். முதல்ல வேலை மாற வேண்டியிருக்கே அப்படின்னு கவலையில் இருப்பாங்க. வேலை மாறின பிறகு சூப்பராக இருப்பாங்க. போன இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு அந்த கம்பெனியை விட இந்த கம்பெனி பிடிச்சிருக்கு, இங்கே தான் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன், நல்ல காசும் நல்லா வருது, எக்ஸ்ட்ரா வருமானமும் வருதும்பாங்க. அப்படிலாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. சிம்மராசிக்காரங்களுக்கு அடித்து தூள் கிளப்ப போகிறாங்கம்மா. அதுலேயும் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குது. பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சி வருது. இது வரைக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்காதவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுருவாங்க. இது வரைக்கும் ஒரு யூடியூப் சேனல் வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாங்க. இவங்களே இந்த திருமண ஷூட்டிங் மாதிரி விஷயங்கள்லாம் போய் தனி ஒரு விஷயமா எடுத்து செய்வாங்க. நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு அருமையான யோகம் 2025 அவங்களுக்கு காத்திருக்கு. செயற்கை முறை கருத்தரித்தலில் பலர் குழந்தை பிறக்க போகுது. குழந்தை பிறக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அது மாதிரி விஷயங்களோட குழந்தை பிறந்துடும். அப்போ சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த 2025 என்ன செஞ்சால் இவங்களுக்கு பெரிய வெற்றி உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் மலைக்கோட்டைன்னு இருக்குது பாருங்கள். மலைக்கோட்டை மேலே உச்சி பிள்ளையார் இருக்கார். உச்சியில் உட்காந்துருக்கார் மலைக்கு மேலே. அவரை போய் கும்பிடணும். வாழ்க்கை உச்சமாயிரும். அவ்வளோ அற்புதமான வருஷம் சிம்மராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? சொல்லுங்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2025 எடுத்துக்கிடும் போது குரு பகவான் பார்க்குறார். வருஷ துவக்கத்தில் குரு பகவான் பார்க்குறார். குரு பார்த்தால் அதுக்கு என்ன சொல்கிறீங்க? கோடி நன்மைன்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த வருஷம் ரொம்ப நன்மையான வருஷம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்கிறோம். அதுதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படியே ஆகிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்போ இந்த வருஷம் இவங்க பாசிட்டிவாக நினைக்கிறேன். வருஷ துவக்கத்திலேயே என்னால் இந்த காரியங்கள் செய்ய முடியும்னு பாசிட்டிவ் திங்கிங்கே இவங்க வளர்த்துக்கிடணும். அப்படி வளர்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்கும். இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து ஃபினான்ஷியலாக இவங்களை உயர்த்திடும். முதல் கல்யாணம் வந்து டைவர்ஸ் ஆகிற ஸ்டேஜில் பலருக்கு இருக்குது. இன்னும் சிலர் வந்து ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இவங்க வந்து 2வது கல்யாணத்துக்கு காத்திருக்காங்க. அப்படி காத்திருக்கிறவங்களுக்கு 2வது மேரேஜ் இந்த வருஷம் ஃபிக்ஸ் ஆக போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து 6ல் உட்கார்ந்தார். மெடிக்கல் ஃபீல்டில் கைனகாலஜி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் இயராக 2025 இருக்க போகுது. கிராஃபிக்ஸ் படித்தவங்க, கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல முன்னேற்றம் 2025 கிடைக்குது. இவங்களுக்கு அந்த புதன் பகவான் போய் 4ஆம் இடத்துல சூரியனோடு உட்காந்துருக்கிறது 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நல்ல ஸ்கோர் பண்ணுறதோ நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வருஷமாகவும் இந்த வருஷம் இருக்க போகுது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேரும்போது இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, மனைவி ஒய்ஃப்ட்ட தோற்று போகணும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் ஜெயிக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜெயித்த ஆண்களுடைய வெற்றிக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் மனைவிட்ட தோற்று போய்கிட்டு இருப்பாங்க. அந்த அன்பை காட்டக்கூடியது அப்படி ஃபேமிலியில் விட்டு கொடுத்து போகும்போது பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த வருஷம் மனைவியோடு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்னு இருக்குது. 6ல் சுக்கிரன் மனைவியே பகையாவார் அப்படின்னு விதி. அப்போ அந்த பகைமை வராமல் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா 2025 இவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இயராக இருக்கும். பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சகலருக்குமே வந்து 2025 சேர்ந்த கம்ப்யூட்டர் துறையை படித்த அத்தனை பேருக்குமே நல்ல முன்னேற்றம் காத்திருக்கு. 10ஆம் இடத்துக்கு குரு போனவுடனே இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போது மார்ஸுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருஷம் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது. மூத்த சகோதரரால் இவங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரப்போகுது. இவங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த பல பிரச்சனைகள் இப்பொழுது நீங்க போகுது. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அப்போது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய வருமானம் வந்து சேரும். ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் சரியாக வரல, அந்த பணம் வந்து சேர வேண்டியிருக்குங்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கரெக்டாக வருமா, பென்ஷன்லேருந்து எல்லாமே சரியாக வந்துடும். இன்சூரன்ஸ் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, அடுத்த வளர்ச்சிக்கு போகிறாங்க. வங்கித்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. அப்போ 2025 இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான வருஷமாக இருக்குது. பெண்கள் வந்து கொஞ்சம் ஹார்மோன் ப்ராப்ளம் கொடுக்கும், உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பிபி தொந்தரவு, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சளி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளால் கொஞ்சம் கன்னிராசிக்காரங்களுக்கு பாதிப்பு இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டால் போதும். இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக உங்களுக்கு அமையும். அப்போ இதில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்காள பரமேஸ்வரி, கன்னிராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அந்த தெய்வத்தையும் நாகங்கள் வச்சிருக்கக்கூடிய தெய்வங்களையும் வழிபட்டுக்கிட்டு வரும்போது 2025 உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? இருக்கிற ராசிகளில் ரொம்ப சூப்பரான ராசி துலா ராசிமா. 2025 ப்ரெடிக்ஷன்ஸ்னு எடுத்துக்கும் போது நீங்கள் யாரை போய் கேட்டாலும், எங்கே போய் கேட்டாலும் முதல்ல சொல்கிறது துலா ராசி தான் சொல்லுவாங்க. இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க. காரணம், துலா ராசிக்கு வந்து சுக்கிரன் தான் அதிபதி. அந்த சுக்கிர கிரகம் வந்து இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு வருஷம் துவங்குது. நீங்களே உங்கள் பூர்வ புண்ணிய ஆற்றலை தேடி போகிறீங்க. அதாவது பேங்க்கில் நிறைய பணம் போட்டு வச்சுருக்கீங்க, அந்த பணத்தை எடுத்து என்ஜாய் பண்ணலாங்கிற எண்ணம் உங்களுக்கு வருது இப்போன்னு வச்சுக்கோங்க. அந்த வசதிகள் உங்களுக்கு பெருகுதுன்னா எப்படி இருக்கும்? அப்படி அந்த சுக்கிரன் வந்து உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டதுனால இந்த ஆண்டு பொருளாதார வசதி ரொம்ப பெருக போகுது. பெரிய யோகம் காத்திருக்கு. வாழ்க்கையில் என்னென்ன வகையில் நீங்கள் தொழிலில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக சம்பாதிக்க முடியும். இரண்டாவது, 9ஆம் இடத்தை நோக்கி குரு போகிறாரு. ஓடி போனவனுக்கும் 9ஆம் இடத்துக்கு குருன்னு சொல்கிறாங்க. அந்த குரு அப்படி போகிறதுனால படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா படிக்க முடியும். சார், இந்தியாவிலேயே நான் ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டியில் நான் படிக்கணும், எனக்கு அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்குமா? நான் இன்ஜினியரிங்கில் இந்த படிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டியில் விரும்புகிறேன், நான் மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த இதில் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் படிக்க முடியும். அந்த யோகம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அதுலேயும் இந்த புதன் பகவான் வந்து இவங்களுக்கு பாக்கியாதிபதி, அவர் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படி உட்கார்ந்துருக்காருன்னா இவங்களுடைய படைப்புகள் பெரும் புகழ் பெறும். இந்த வருஷம் வந்து அவார்டு வாங்குறவங்க, நிறைய சினிமா எடிட்டர்கள் புகழ் பெறுவார்கள்.
கதை வசனம் எழுதுவாங்க பாருங்கள், அவங்க திரைக்கதைகள் எழுதக்கூடியவங்க, புத்தகங்கள் எழுதக்கூடியவங்க, எழுத்தாளர்கள், இவங்கள நல்ல பெயரும் புகழும் பெற போகிறாங்க. அரசியல்வாதிகளுக்கு பெரிய உயர்வு இருக்குது. 11ஆம் இடத்தில் சூரியன் 3ஆம் இடத்தில் உட்காந்துக்கிட்டு அரசியல்வாதிகளுக்கு பெரும் புகழை தரப்போகிறார். நல்ல பேரும் புகழும் இருக்கும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருப்பாருங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இருக்கிற ராசிகளில் அரசு வேலை கிடைக்கக்கூடிய முதல் தர யோகம் துலா ராசிக்கு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம், எழுதலாம், சூப்பராக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சி சக்ஸஸ் ஆக போகிறாங்க. எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆயிடும். பெரிய வெற்றி உங்களுக்கு தேடி வரும். புனித ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவாங்க. தெய்வ நம்பிக்கைகள் கூடும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்னு சொல்லக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போவே உங்கள் குடும்பங்களில் திருமண ஏற்பாடுகள் கூட சில குடும்பங்களில் நடந்துக்கிட்டு இருக்குமா. ஸோ கல்யாணம் கூடிய வரப்போகுது. படிப்பில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் இருக்குது. நேற்று வரைக்கும் படித்த பாடம் எனக்கு புரியவே இல்லை, எனக்கு ஒரு தடையாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2025 இவங்க படிக்கக்கூடிய பாடங்களில் ரேங்க் வாங்குவாங்க. நேற்று ஃபெயிலான ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி ரேங்க் வாங்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அந்த அளவுக்கு எஜுகேஷனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வியாபாரிகளுக்கு பொதுமக்கள் அனுசரித்து எப்படி வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த கலை கைதேர்ந்த கலையாயிரும். அப்போ வியாபாரம் நல்லா பண்ணுவாங்க. ஆன்லைனில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய லாபம் இந்த ஆண்டு வந்து சேரும். இது பயணங்கள் நிறைந்த ஆண்டு. ஒரு ஃபாரின் போயிட்டு வர யோகம், ஒரு டூராவது போயிட்டு வரணுங்கிற யோகம், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சொத்து வாங்கக்கூடிய ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்குவாங்க, அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குவாங்க, அந்த யோகம் இருக்குது. ஸோ துலா ராசிக்காரங்க இருக்கிற ராசிகளில் மிகப்பெரிய வெற்றியை பெருக போகிறாங்க. இவங்களும் காதலில் வெற்றி பெறக்கூடிய மனிதர்கள் அந்த ஆண்டு துலா ராசிக்காரங்க இருப்பாங்க. அந்த சுக்கிரன் 5ல் இருக்கிறது அவ்வளவு அற்புதங்களை செய்யும். அதே மாதிரி ராகு கேது வந்து பார்க்கும்போது ராகு இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மகாலட்சுமி யோகம் பேர். புரிப்பாணி அவ்வளோ அருமையாக சொல்கிறார். அவங்களுக்கு செல்வ செழிப்பு வந்தே தீருங்கிறார். அப்படி அந்த செல்வ செழிப்பு துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வந்து சேரப்போகுதுமா. மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழ போகிறீங்க. அப்படி சூப்பர் வருஷம். இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்தால் இன்னும் வெற்றிகள் பெருகும் அப்படின்னு சொன்னால், சமயபுரம் மாரியம்மனை வழிபடணும். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் காலையில் அதிகாலையில் போய் அப்படி வழிபாடு செய்கிற போது, சமயபுரம் மாரியம்மனை வழிபாடு செய்கிற போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகள் வரும். கொஞ்சம் அலர்ஜி சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் உடம்பில் இருக்குது, சளி தொந்தரவுகள் இருக்குது, அதில் மட்டும் கூட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் துலா ராசி அன்பர்கள். விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? விருச்சிக ராசிக்காரங்களுக்குன்னு ஒரு தனி கேரக்டர் இருக்கும். எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. உங்களுக்குன்னு ஒரு கருத்து வச்சுக்கிட மாட்டாங்க, எனக்குன்னு ஒரு கருத்து வச்சுக்கிட மாட்டாங்க. யார்கிட்டனாலும் ஒரே கருத்து. அவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்க நல்லா ஒர்க் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்க யார்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள ஏமாற்ற மாட்டாங்க, அங்கேயும் சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க. நான் சின்சியராக இருக்கேன், நீ சின்சியராக இரு அப்படின்னு வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க. ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க மனைவிக்கு உண்மையாக இருப்பாங்க, மனைவியும் என்கிட்ட உண்மையாக இருக்கணும்பாங்க. அதாவது இவங்களுடைய ஆப்போசிட் செக்ஸ் லைஃப் பார்ட்னர்கிட்ட இவங்க அந்த நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. பிள்ளைகளை ஸ்ட்ரிக்டாக தான் வளர்ப்பாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கார் வருஷம் துவங்கும் போதே. அந்த குரு பகவானுடைய பார்வை பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துரும். இவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இவங்களுக்கு கல்யாண தடை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடும். 5ஆம் இடத்துக்கு குரு 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ மனதிற்கு விரும்பியவரை கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம், அந்த யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் இந்த வருஷம் கிடைப்பார். நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, என் கூட எந்த பார்ட்னரும் நிற்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நல்ல பார்ட்னர் உங்களுக்கு கிடச்சிருவாங்க. 2024 உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இதயங்கள் ஜாக்கிரதை, ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு சார் வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இந்த ஆண்டு அதிலிருந்து விடுதலை. மார்ச் மாதம் சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அது ஒரு நல்ல யோகம் இருக்குது. 9ஆம் இடத்துல செவ்வாய், ஒரு பூர்வீக சொத்து வந்து சேரப்போகுது உங்களுக்கு. நீங்கள் எதிர்பார்க்காம கூட இருக்கும். ஊர் பக்கத்துலேயும் சொல்லுவாங்க, உங்கள் தாத்தா காலத்து சொத்துங்க இந்த ஊரில் இதாக இருக்குது, நீங்கள் உங்கள் சொத்தை வந்து ஒரு முறை பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதுவும் 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு பாருங்கள். அப்போ என்ன ஒரு வெற்றின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், 9th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கும்.
10th +1 +2 படிக்கிறீங்களா, படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த யோகம் உண்டு. இதில் செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி, வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டில் சொத்து வாங்குகிற யோகம். அங்கேயே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் ஒரு சொத்து வாங்குகிற யோகமும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து சேரப்போகுது. நிறைய சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நிறைய முன்னேற்றம் அடைய போகிறீங்க. பிள்ளையாருடைய துணை இருக்குது. அது வந்து விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் மென்மேலும் புகழ் பெற போகிறாங்க. இந்த ஆண்டு கொஞ்சம் நிறைய நெருக்கடிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுலேருந்து இவங்க மீண்டு வந்துடுவாங்க. ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் அவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குமா. அப்போ இந்த ஆண்டில் உங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகரிக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா திருச்செந்தூர் முருகனை வழிபடணும். அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நாழி கிணத்துல குளிச்சுட்டு பிறகு கடலில் குளித்து விட்டு அந்த முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணி பின்னால் இருக்கக்கூடிய அந்த பஞ்சலிங்கங்களையும் வழிபடுகிற போது இவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை இந்த ஆண்டு பெறும். தனுஷு ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? தனுசு ராசிக்காரங்களுக்குமா ஒரு நல்ல யோகத்தோடு இந்த வருஷம் பிறக்குது. நீங்கள் யோகசாலியாக மனிதர்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அவனுக்கு என்னடா அவன் யோகம் பண்ணினவன் அப்படின்னு சொல்கிறோம். அது ஏதாவது ஒரு யோகம் வந்து நம்மளை உயர்த்தி விடணும். எல்லாருமே உழைச்சி தான் ஜெயிக்கிறாங்கன்னு இல்லை, ஏதோ ஒரு யோகத்தோடு ஜெயிக்கிறார்கள். அப்படி இருக்கு. கைதூக்கி விட யாராவது இந்த உலகத்தில் மனிதர்கள் கிடைக்க மாட்டாங்களான்னு பார்க்குறோம். தெய்வமே கைதூக்கி விட போகிற காலம் இந்த காலம் தனுசு ராசிக்கு. எப்படின்னு பாருங்க, இவங்களுக்கு பாக்கியாதிபதி சூரியன். இவங்களுக்கு தர்மம் செய்திருக்காங்க வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரங்க நிறைய தர்மம் செய்திருக்காங்க முன் பிறவிகள் அப்படின்னா ராசியில் சூரியன் வந்து உட்காருவார். அப்படி இவங்களுக்கு சூரியன் இந்த ஆண்டு ராசியில் அமர்ந்து தான் வருஷம் பிறக்குது. எல்லா வருஷமும் அப்படி தான் இருக்கும். இந்த வருஷம் சூரியன் அப்படி ராசியில் அமர்ந்து தான் வருஷம் பிறக்குது. எக்ஸ்ட்ரா என்னங்க ப்ளஸ்ன்னா புதனும் சேர்ந்து ராசியில் உட்கார்றாரு. புதன் தான் இவங்க தொழிலுக்கு அதிபதி. அப்போ தர்மத்தை காட்டக்கூடிய சூரியன், கர்மத்தை காட்டக்கூடிய புதன், 2 பேரும் இணைஞ்சு தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு பிறக்கிறது. இதுதான் வெற்றி கொடி நாட்டப் போகிற ஆண்டு. உங்களுக்கு இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. நீங்கள் செய்த தர்மத்தை கூட்டிக்கிட்டே போங்க. எவ்வளவு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அளவுக்கு தர்மம் பண்ணுங்க. அந்த நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும். இந்த ஆண்டு உங்கள் முன்னோர்கள் செய்த தர்மமும் உங்களை காப்பாற்றும். இந்த தர்மம் என்ன நன்மையை தரப்போகுதுன்னா ஒரு ஹையர் பொசிஷனை கொடுக்க போகுது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெரிய ஒரு பொசிஷன் எதிர்பார்க்குறீங்க, அதுக்கு நீங்கள் வரதுக்கே சான்ஸ் இல்லை அப்படிங்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஆண்டு அந்த பதவி உங்களுக்கு கிடைத்தே தீரும். அதற்கு காரணம் தர்ம கர்மாதிபதி யோகம். சார், நான் என் வீட்டில் வந்து வறுமை, எங்கள் அப்பா அம்மாவால் படிக்க வைக்க முடியாது, எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படிங்க, ஆனால் எனக்கு நல்லா படிப்பு வருது சார், நான் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இறைவனே அனுக்கிரகம் புரியக்கூடிய அற்புதமான நேரம். அரசு உதவி கிடைக்கும், உயர்ந்த விஐபிகளுடைய உறவு கிடைக்கும், அவங்களுடைய உதவி கிடைச்சி இந்த ஆண்டு ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கூடி வருதுங்க. ஹையர் எஜுகேஷன் படித்து வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வரப்போகிறாங்க. வெளிநாட்டில் உட்காந்துருக்கேன், எனக்கு அங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த வாய்ப்பு கூடி வருமானு கேட்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை, வெளிநாட்டில் நல்ல பிஸ்னஸ்ஸு, நீங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. 3வது ஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், இது பெரிய யோகம். அதாவது உங்களுடைய ஆசையை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஸ்தானம் 3வது ஸ்தானம். உங்கள் முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் 3வது ஸ்தானம். ஸோ முயற்சியிலெல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. இஎன்டி தொடர்புடைய ப்ராப்ளங்கள் சிலருக்கு இந்த ஆண்டு இருக்கலாம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். ஏற்கனவே அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து செவ்வாய், ஆகவே உங்களுக்கு வந்து வாகனங்களில் கவனமாக சென்று விட்டு வர வேண்டிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. சகோதரர்களை பகைச்சிக்கிட வேண்டாம். சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கீங்கன்னா வீட்டு பாத்ரூம் என்றைக்கும் ஒரு காஞ்சி இருக்கிறாப்புல தண்ணீர் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஈரப்பசை இல்லாமல் பார்த்துக்கோங்க. பல பேர் வந்து பாத்ரூமில் வலிக்க விடக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தாண்டு உண்டு. எப்படி இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உயர்வு பண்ண போகிறார். இப்போ குரு பகவான் உங்களுக்கு வயத்து பிரச்சனை கொடுத்துட்ருக்காரு, வயிற்றில் ஃபேட்டிக் லீவராக இருக்கீங்க, ஹெல்த் இஷ்யூ இருக்குது, இது எல்லாம் நிவர்த்தியாக போகுது. 7ஆம் இடத்துக்கு குரு போகிறார். அவர் சென்ற பிறகு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூலாம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பெரிய கைக்கு வரும். கல்யாண விஷயம் கைகூடி வந்துடும். ரொம்ப தடை எது இருந்தாலும் அதை விலகிக்கிட்டு கல்யாணம் கைகூடி வந்துடும். ராசிக்கு அதிபதியே 7ஆம் இடத்துக்கு போகிறான்னு சொல்லும்போது ஃபாரின் போகக்கூடிய யோகம் கிடைக்கும். நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸ்க்கு ஒரு நல்ல பார்ட்னர், பணக்கார பார்ட்னர் கிடைக்க போகிறாரு.
பிஸ்னஸ் ஜெயிக்க போகுது. அப்போ தெய்வத்துடைய துணையால் தனுசு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்த ஆண்டு பெறப்போகிறாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சங்கர நயினார் கோயிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்பனையும் சங்கர நாராயணரையும் வழிபடணும். அந்த கோமதி அம்மனுடைய அனுக்கிரகம் உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்கும். மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? மகர ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான வருஷம்மா. அதாவது 2024 விட 25 ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது. இந்த 2025 கூட்டுத்தொகையை பாருங்களேன். 2 2 4 4 5 9. அப்போ 2025 கூட்டுத்தொகை 9ஆம் எண். இந்த 9ஆம் எண்ணுக்கு அதிபதியான செவ்வாய் இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அரசு பதவி கிடைக்கக்கூடிய யோகம். செவ்வாய் தான் அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ அதிகார வேலை பல மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்க போகுது. சகோதரர்கள் வகையில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த ஆண்டு இவங்களுக்கு சொத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா சொத்து பிரச்சனை சால்வ் ஆகும். யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு, அவங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த எந்த சொத்துனால பிரச்சனை வருதோ அந்த சொத்து, அந்த மண், அதை கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு வீட்டிலேயே முருகனுடைய ஸ்லோகம் ஏதாவது சொல்லணும். வேல் மாறல்ங்கிற ஸ்லோகம் இருக்குது, சுப்பிரமணிய புஜங்கம்ங்கிற ஸ்லோகம் இருக்குது. அந்த மண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்து, பிரச்சனைக்குரிய மண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை படித்து ஒரு 48 செவ்வாய்க்கிழமை அதை நோக்கி படிச்சுட்டு அதை கொண்டு போய் திருச்செந்தூர் கடலில் லேசாக கலந்துட்டு வந்துடும் கொஞ்சம் மண். அப்படி செய்கிற போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்துடும். இவங்களுக்கு ஃபாரின் போகிற யோகம் பலருக்கு வருது. அங்கே போய் வேலை செய்ய போகிறாங்க. பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய யோகம். ஆர்மியில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து இந்த ஆண்டு கொடுத்துரும். இப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கிரன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அஷ்யூர் பண்ணுது. யாம் இருக்க பயமேன் முருகப்பெருமான் சொல்லுவார் பாருங்க. அந்த முருகப்பெருமானுடைய அருள்னால உங்களுக்கு செல்வ செழிப்பு பெருக போகுது. இந்த சுக்கிரன் சனி 2ல் இருக்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருப்பாரு. அந்த ரகசியத்தை டோன்ட் ரிவீல் வித் அதர்ஸ். நீங்கள் ஒரு 3வது நபர்கிட்ட போய் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பேசக்கூடாது. அதை பேசும்போது 3ஆம் நபரால் சில சிக்கல்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படலாம். அதில் மகர ராசிக்காரங்க இந்த வருஷம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துடணும். இதில் ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு சிலருக்கு காது மூக்கு தொண்டை கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கும். இது எல்லாமே நிவர்த்தியாக போகிற வருஷம் இது. சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ல் சனி போகிறாருன்னா பெரிய யோகம். நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும். இவங்களுக்கு வெளி ஊரில் கிடைக்கும், உள்ளூரில் இருக்காது. வெளி ஊரில், அடுத்த ஸ்டேட்டில், அடுத்த நாட்டில் அப்படி வேலை வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தினாங்கன்னா பெரிய வளர்ச்சி வந்துடும். இதில் குரு பகவான் இப்போ 5th பிளேஸில் இருக்கார். 5ல் குரு இருந்து உங்களை பார்க்குறாருன்னு சொல்லும்போது, குழந்தை பாக்கியமே இல்லையேன்னு அழுதுகிட்டு இருந்த இவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்ப்பாங்க. சொத்து சம்மந்தமான குடும்பத்து பிரச்சனையால் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகிடும். 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறாரு. அது செகண்ட் ஹாஃபில் அப்படி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறபோது வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரவங்கள் சிலருக்கு இருக்கும். சரியான டயத்துக்கு சாப்பிடணும். கொஞ்சம் அசிடிட்டி ப்ராப்ளமோ கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ பலருக்கு வர ஆரம்பிக்கும். மகர ராசியை சேர்ந்த பலருக்கு அமெரிக்க தேசத்தில் இந்த ஆண்டு வேலை கிடைக்கும். அதாவது இவங்க பாஸ்போர்ட் விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள்னால சால்வ் ஆயிரும். ஹெச்எம்பி விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் தங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டியது இந்த ஆண்டு அவசியமாக இருக்கும் மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு. அதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு விபரீத ராஜயோகம்னு பேர். ஒரு பதவி போயிருச்சுன்னு கவலைப்பட்டு இருப்பாங்க, இன்னொரு பெரிய பதவி சேரும். அப்படிப்பட்ட யோகம் உண்டு. யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல கடனுதவி கிடைச்சி பெரிய அளவுக்கு அவங்க ஜெயிக்க போகிறாங்க. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய சக்ஸஸ் இந்த ஆண்டு காத்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டங்கள் அதிகம் பெருகணும் அப்படின்னா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமானை வழிபடணும். குறிப்பாக அந்த விநாயகரையும் கற்பக விநாயகர், அற்புத மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடுவதும், இவங்க வீட்டு வரவேற்பறையில் பிள்ளையார்பட்டி விநாயகருடைய படத்தை வைத்து தினந்தோறும் பூச்சூட்டி மகிழ்வதும் உங்களுக்கு எல்லையில்லாத வெற்றிகளை கொண்டு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு கொடுக்கும் நல்ல ஆண்டாக இருக்கும். கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்?
எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே சனி சுக்கிரன் உட்கார்ந்துருச்சு. ஒரு ராசிக்கு யோகாதிபதி ராசியில் வந்து உட்கார்றதுனாலே பெரிய தனி சிறப்புமா. கும்பராசிக்கு யோகாதிபதியே சுக்கிரன். அந்த சுக்கிரன் ராசியில் உட்கார்ந்துட்டாரு. எப்படி உட்கார்ந்துருக்காரு? ராசிக்கு அதிபதியான சனியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்த கஷ்டம், அதுவும் கடந்த 5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா 7.5 சனி ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார கஷ்டம், பிஸ்னஸில் லாஸு, உடல்நல பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு பாருங்க. எல்லாத்துலேருந்து ஒரு நிவாரணம் கிடைக்க போகுது. முதல் நல்ல விஷயம் செல்வ செழிப்பு கிடைக்குது. இத்தனை ஆண்டுகளில் வந்து நம்ம அனுபவிக்காத அளவிற்கு இப்போ மிகப்பெரிய செல்வ வரத்து, செல்வ செழிப்பு, பணப்புழக்கம் இதை பார்க்க போகிறோம். இதுதான் கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய நன்மை. இரண்டாவது விஷயம், இவங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு, பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், கையில் பணமே இல்லை. இப்போ ஒரு பணம் வந்தவொடனே கடகடனும் செலவாகி போகும், பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். இவங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகிற அளவுக்கு நல்ல பண வரவு வந்து சேரும். நிறைய பேர் வந்து கடன் வாங்கி வீடு வாங்குவாங்க. அந்த வீடு வாங்குகிற யோகம் இப்போ வருது. கொஞ்சம் எதிரிகள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எதிரிகள் விஷயத்தில் சில பாதிப்புகள் வரும்னு இருக்குது, எச்சரிக்கையாக இருக்கணும். பெரிய யோகம் 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு, பெரிய யோகமா. இவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி. 9க்குரிய சுக்கிரன் ராசியில் உட்கார்றது, 5ஆம் இடத்துல போய் குரு பகவான் அமர்வது, இது வந்து இவங்க பிள்ளைகளை பெரிய அளவுக்கு உயர்த்தி விட போகுது. அவங்களுக்கு கல்யாணம், அவங்க தொழிலில் முன்னேற்றம், அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புன்னு அடுத்தடுத்து இவங்க பிள்ளைகளுக்கு முன்னேற்றம். அதே நேரத்தில் இவங்க ராசிக்குள்ளே ராகு வராரு, 7ஆம் இடத்துக்கு கேது போகிறாரு, பேக் பெயின் கொடுக்கும். உடம்பில் வந்து கழுத்து, முதுகு, இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சில பிரச்சனைகள், எலும்பு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும். அப்படி இந்த ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்கும்னு சொன்னாலும் இவங்க தனஸ்தானாதிபதி குரு பகவான் ராசியை பார்க்க போகிறாரு, நல்ல காசு படம். லாபாதிபதி குரு பகவான் ராசியை பார்க்க போகிறாரு, ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ வேலையில் பிரச்சனையோடு ஓடிக்கிட்டு இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு, அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும், வேறு வேலை கிடைச்சிரும். அது மாதிரி ப்ரமோஷன் தேடி வந்துடும், அந்த யோகம் இருக்குது. இவங்க கணவருக்கு ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும், இவங்க மனைவிக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும். நல்ல வைரம் வாங்குகிற யோகம், பிளாட்டினம் வாங்குகிற யோகம், தங்கம் வாங்குகிற யோகம் அப்படின்னு சூப்பராக இருக்குது. நல்ல கல்யாணங்கள், விருந்து, விசேஷங்கள்னு கலந்துக்கிடுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றியை தருது. பிஸ்னஸில் பெரிய லாபத்தை இந்த ஆண்டு பார்க்க போகிறாங்க. லாபத்தில் புதன், பிஸ்னஸில் பெரிய வெற்றி இருக்குமா. இதில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஃபெயிலியர் இருந்துச்சோ, என்னென்ன அரியர்ஸ் இருந்துச்சோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்குவாங்க. படிப்பில் பெரிய சக்ஸஸ்ஃபுல் லெவலில் வரப்போகிறாங்க, பெரிய வளர்ச்சி காத்திருக்கு. ஸோ 2025 நீங்கள் கொண்டாட வேண்டிய வருஷம். இப்போ திண்டாட்டத்தில் இருக்கீங்க, நீங்கள் கொண்டாட போகிறீங்க 2025. அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, அகத்திய மாமுனிவரை வழிபடணும், அகத்தீஸ்வரரை வழிபடணும். இப்படிலாம் வழிபட்டுக்கிட்டு வருகிற போது இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக கும்பராசி அன்பர்களுக்கு அமையும். மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? மீன ராசிக்காரங்களுக்கு காலபுருஷனுடைய நிறைவு ராசிமா மீனராசி. இந்த மீன ராசியில் இந்த ஆண்டு வந்து ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு, 7ல் கேது. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டாங்க. நிறைய பேர் நல்ல ஃபாரின் கண்ட்ரீஸும் போயிட்டு வந்துட்டாங்க இந்த ஆண்டு. அப்படிப்பட்ட யோகம் இருந்தது. ஒரு நாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்கள இன்னொரு நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டுச்சு, அந்த அமைப்பு உண்டு. இங்கே நிறைய பேர் வேலையை விட்டுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நல்ல வேலை கிடைக்கும். நமக்கு ஒரு டவுட் வரும், என்னங்க இது 7.5 சனி, ஜென்மச்சனி, எப்படிங்க வேலை கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் லாபாதிபதி சனி, அதனால உங்களுக்கு வேலையில் ஒரு ப்ரமோஷன் கொடுக்க போகிறாரு. இப்போ இருக்கிற வேலை போனால் இதை விட ஒரு உயர்ந்த வேலையை கொடுக்க போகிறாரு. 11ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி சனின்னு சொல்லும்போது வேலையில் ப்ரமோஷன், வேலையில் டிரான்ஸ்ஃபர், அடுத்த வேலை கிடைக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகம், தொழிலில் பெரிய முன்னேற்றம் அப்படின்னு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு மீனராசிக்காரங்களுக்கு அமையும். இவங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து சனி சுக்கிரன் வருஷம் ஆரம்பத்தில் சேர்ந்துருக்குன்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும் இந்த ஆண்டு. அது கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பெருகும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும் போகும், அப்படி இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துக்கிட்டு பூர்வீக சொத்து வாங்கக்கூடிய யோகம், அதுக்கு இவங்களுக்கு கிடைக்கிற யோகம். பூர்வீக சொத்தை வந்து ரிப்பேர் ஒர்க் இருந்துச்சுன்னா சரி பண்ணி அழகாக அந்த வீடுகளை எடுத்துக்கட்டக்கூடிய யோகம், அதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து புதன் அவங்களுக்கு அமைகிறதுனால புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற யோகம் இந்த வருஷம் உண்டு. நிறைய பேர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அரசு உதவிகள் கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் படிக்கிறாரு, சார் எனக்கு ஸ்காலர்ஷிப் இல்லைங்கிறவங்களுக்கு
அரசு ஸ்காலர்ஷிப் இந்த ஆண்டு கிடைக்கும், அரசு நலத்திட்டங்கள் கிடைச்சி உயரப்போகிற ராசியாக இந்த மீன ராசி இருக்குது. முருகனுடைய அருள் நிறைஞ்சிருக்குமா. இவங்களுக்கு முருகனுடைய அருள் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. எதிலுமே நிதானமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் மீனராசிக்காரங்க. இந்த ஆண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஆர்ப்பரிப்பும் இருக்கக்கூடாது. ஒரு ராமேஸ்வரம் கடலை பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும். நீங்கள் மற்ற கடலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பரிக்கும். ராமேஸ்வரம் கடலை போல் அமைதியாக அவங்க இருக்கணும். அப்படி அமைதியான வாழ்க்கை இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் இவர்கள் முடிவெடுப்பது பெரிய பெரிய வளர்ச்சியை கொண்டு மீனராசிக்காரங்களுக்கு கொடுத்துருமா. சிலருக்கு கால் பகுதிகளில் அடிபடும். இப்போவே அடிபட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம் பல மீனராசிக்காரங்களுக்கு. ஸோ கால் பகுதிகளில் கொஞ்சம் அடிபடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனங்களில் சென்று வருவதும் நல்லது. எப்படி இருந்தாலும் வேலையை பற்றி கவலைப்பட வேண்டாம், பிஸ்னஸை பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லாத்திலையும் நல்ல முன்னேற்றம் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குமா. எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் உயர்ந்த வெற்றிகளை இவர்கள் பெற முடியும் அப்படின்னு சொன்னால் இவங்க மாசாணி அம்மனை வழிபடணும். நீங்கள் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆனைமலையில் மாசாணி அம்மன் இருக்கா. அந்த மாசாணி அம்மனை பார்த்தீங்கன்னா திரைப்பிரபலங்கள்லேருந்து எல்லாருமே போய் நிற்கிறாங்க. அந்த கோயிலில் போய் பூஜை போடுறாங்க சாமிக்கு. அந்த மாசாணி அம்மனை வழிபடுகிற போது வாழ்க்கை உயர்ந்து வரும் அப்படிங்கிற அமைப்பு, செல்வ செழிப்பு வரும், தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும் கணக்குமா. மாசாணி அம்மனை வழிபட்டு ஒரு மாசில்லாத வாழ்க்கையை பெறப்போகிறாங்க மீனராசி அன்பர்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப அருமையாக ராசி பலன் சொன்னீங்க ஐயா. இந்த புத்தாண்டு 2025 எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து. நன்றி. ரொம்ப நன்றிம்மா. நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.